எல்லாருக்கும் வணக்கம். சிலம்பத்தில் 16 பாக்ஸ் முக்கியம்னு சொல்லியிருந்தேன். அந்த 16 பாக்ஸ் பேசிக்லேருந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருக்கேன். அதில் துண்டு துண்டாக எடுத்து பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய வீடியோவாக எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், பேசிக் லெசன் எல்லாம் போட்டு 16 பாக்ஸ் எப்படி பண்ணணுன்றத தெளிவாக ஸ்லோவாகவும் போட்டிருக்கேன். ஒரு சில டைம் ஸ்பீடாகவும் போட்டிருப்பேன். கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் சிலம்பம் கொஞ்சம் கஷ்டம் தான். இதை நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த லெசன் நான் போட்டிருக்க லெசன்லாம் பாருங்கள், கற்றுக்குங்க. உங்கள் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இதை செய்கிறதுனால. வயது வரம்பு கிடையாது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வயசான வரையும் பண்ணலாம். இப்போ இந்த லெசனை செஞ்சு காட்டுறவருக்கு 60 வயசு 61 வயசு தான். அவர் இப்போ தான் புதுசாக கற்றுக்க ஆரம்பித்தார். ஸோ அவர் வச்சு தான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். நன்றி. ஃபஸ்ட் லெசன் சொல்லலாம், இல்லை கீழ் வாரல் சொல்லலாம். அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட சின்னல் அடிக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக. இது மேல் வெட்டு, அதாவது செகண்ட் லெசன் சொல்லலாம். ஒருத்தரோட ஹெட்டில், ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட ஹெட்டில் அடிக்கிற மாதிரி செகண்ட் லெசன். இப்போது லெசன் செய்கிறவரோட காலு கீழே 2 ஏரோ லைன் இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கவரை பார்த்தா மாதிரி. ஸோ அந்த 2 ஏரோ லைனுக்கு உள்ளே தான் அந்த ஸ்டிக்கு லெஃப்டில் ரைட்டில் போயிட்டு வரணும். அதாவது கீழே அந்த ஏரோ லைன்லேயும் மேலே அவங்க ஷோல்டரை ஒட்டியும் பண்ணணும். இப்போ அடுத்த லெசனு, நம்ம லெஃப்ட் லெக்கு ஃப்ரண்ட்டில் ஏரோ பார்த்தா மாதிரியும், ரைட் லெக்கு பேக்லேயும் ஸ்டாண்டிங்கில் ஏற்றாமல் இருக்கும். இது பேர் ஃப்ரண்ட்டில் செகண்ட் லெசன், பேக்கில் ஃபஸ்ட் லெசன். ஃப்ரண்ட்டில் ஹெட்டில் அடிக்கிற மாதிரி, திரும்பி ஒருத்தர் சின்னில் அடிக்கிற மாதிரி பண்ணுற லெசன். ஸ்டாண்டிங்கில் ஏற்றாமல் இருக்கும். அடுத்து லெக்கில் 4 பாக்ஸு. லெஃப்ட் லெக்கை ஃப்ரண்ட்டில் வைக்கிறோம், திரும்பி பார்க்குறோம். நம்ம லெஃப்ட் லெக்கை அடுத்த ஏரோவில் வச்சுட்டு ரைட் லெக்கை அந்த ஏரோவுக்கு வந்துடுறோம். மறுபடியும் ரைட் லெக்கை பக்கத்தில் இருக்க ஏரோவில் வச்சு லெஃப்ட் லெக்கை ஃப்ரண்ட்டில் வைக்கிறோம். பேக் சைடு திரும்பி ஒரு செகண்ட் நின்று எல்ஃபார்ம் நிற்கணும். இது 4 பாக்ஸ் லெக்கில். இப்போ இந்த லெசனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சு காமிப்பார் பாருங்கள். 4 பாக்ஸை லெக்கில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்வார், பார்க்கலாம். இப்போ ஸ்டிக்கில் 4 பாக்ஸ் எப்படின்னு இருப்பாங்களா, லெஃப்ட் லெக் ஃபார்வர்டில் ஸ்டார்ட் பண்ணுவார். திரும்பி சின்னில் அடிக்கிற மாதிரி 2 அடி சின்னில், மறுபடியும் ஏரோ மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கவங்கள 2 ஹெட்லேயும் மறுபடியும் திரும்பி சின்னில் அடிக்கிற மாதிரியும் நல்லா நோட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாண்டிங்கில் ஏற்றமாக இருக்கும் ஸ்டிக்கில் என்ன லெசன் பண்ணமோ அதே தான் 2 ஏரோவில் மாறி மாறி பண்ணுறாரு. ஸோ செகண்ட் லெசன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லெசன் பண்ணுவார் பின்னாடி திரும்பி. இப்போ லெக்கை மூவ் பண்ணுவார். லெக்கை மூவ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் 2 அடி, இப்போ திரும்பி பேக்கில் சின்னில் 2 அடி, மறுபடியும் லெக்கை மூவ் பண்ணிவிடுவார். நம்ம ஸ்டாண்டிங்கில் ஒரு ஏரோவில் பண்ணதை இப்போ 2 ஏரோவில் மாற்றி மாற்றி பண்ணுறாரு. இப்போ 4 வீடு 16 வீடு, அதான் 4 4 16, 4 திசையில் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு பார்ப்பார் பாருங்கள். இதுக்கு ஆஃப் கிரிக்கி யூஸ் பண்ணணும். 4 ஏரோ போட்டுருவோம். நம்ம 4 ஏரோலேருந்து ஆஃப் கிரிக்கி அடுத்த ஏரோவுக்கு மாறுறாரு. இப்போது மறுபடியும் இது பேர் ஆஃப் கிரிக்கி, அடுத்த ஏரோ மாறுறாரு. ஸோ இதை 4 திசையிலையும் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 4 வீடு 16 வீடா. இப்போ 16 வீடு பண்ணுறாரு பாருங்கள். 4 பாக்ஸு ஃபஸ்ட்டு ஏரோலேருந்து பண்ணுறாரு. ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துட்டு இப்போது ஆஃப் கிரிக்கி போட்டு டைரெக்ஷன் மாறுவார் பாருங்கள். ஸோ மாறிட்டார். இப்போ இந்த டைரெக்ஷனில் 4 பாக்ஸ் பண்ணுறாரு. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண அந்த டைரெக்ஷன் போயாச்சு, அடுத்து டைரெக்ஷன் மாறுறாரு. நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பி அடுத்த டைரெக்ஷன் மாறணும். நமக்கு பண்ணுற லெசன் ஸ்டார்ட் பண்ணுற டைரெக்ஷன் வந்துட்டார். இப்போ லெஃப்ட்டில் என்ன டைரெக்ஷன் அங்கே மாறணும். ரைட் சைடு திரும்பின மாதிரி லெஃப்ட் டைரெக்ஷனில் நின்று அங்கே ஒரு 4 பாக்ஸ் பண்ணுவார். ஸ்டார்ட் பண்ண பொசிஷன் வருவார். மறுபடியும் ஆஃப் கிரிக்கி போட்டு ஸ்டார்ட் பண்ண ஏரியாக்கே வந்தாச்சு. இது 16 பாக்ஸ். இப்போ 16 பாக்ஸை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவார் பாருங்கள். அதாவது 16 வீடு 4 டைரெக்ஷன்லையும் பண்ணுறதுக்கு தான் 4 16 வீடு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவார். பார்த்து கற்றுக்குங்க. இதில் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் மேலே நம்பர் வரும், அதை பார்த்து எனக்கு கால் பண்ணலாம், இல்லை வீடியோ கால்லையோ தெளிவுபடுத்திக்கலாம். நன்றி.